கோல்டன் சன் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வீட்டில் நல்லது மட்டுமே நடக்க பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? இதான் மெயின் கேள்வி. ஆக ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் மட்டும்தான் முடியும். ஆண்கள் எவ்வளோதான் இருந்தால் கூட பெண்களுடைய மனது இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப கௌரவம், குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே நல்லா இருக்கும். இதுக்கு அவங்க என்ன பண்ணால் நல்லா அவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய லெவலில் அவங்க குடும்பத்தில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டுருக்கோம். இல்லை கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கலாம். இல்லை குழந்தைகளால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தில் மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆகுதில் நிறைய தடைகள் இருந்துகிட்டு இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லா விதமான ஆசைகளும் பூர்த்தி ஆகுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனாலும் நம்முடைய சின்ன ஆசைகளாக இருக்கட்டும், பெரிய ஆசைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு பூர்த்தி ஆகிற தடைகள் இருக்கலாம். இந்த தடைகள் எல்லாம் அவங்க எப்படி கடந்து அந்த குடும்பத்தில் அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அவங்க என்ன செஞ்சால் அவங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும், இதுதான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்குறோம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு நடைமுறையில் சொல்லியிருப்பாங்க. நான் இங்கே உங்களை பெரிய லெவலில் யாரையுமே பரிகாரம் பண்ணுங்கன்னே நான் சொல்லலை. ஆனாலும் கூட நடைமுறை வாழ்க்கை என்பது ஒன்று இருக்குது. அந்த நடைமுறை வாழ்க்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, பெண்கள் பண்ணாங்கன்னாலே அவங்க வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மதமாக வேணான்றங்க, உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று வரணும். பற்று இருந்தால் தான் நீங்கள் உங்கள் தெய்வ வழிபாட்டே பண்ண முடியும். நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம எல்லாரும் இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பம் செழிப்பாக இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றிக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள், அப்பா அம்மாவுடைய உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கணும். குறிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் நல்லா இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நம் மதத்தின் மேல் நமக்கு பற்று, ஈடுபாடு. அடுத்து நம்ம எந்த மதமாக இருந்தால் நம்ம மதத்தினுடைய வழிபாடு, நம்ம வீட்டில் என்ன பூஜை பண்ணுறோம், நித்தியம் நம்ம கூடிய வழிபாடு. நித்திய வழிபாடுனா எல்லோரும் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டில் இருப்பாங்க, ரிட்டையர் ஆனவங்க இருப்பாங்க, படிக்க போகிறவங்க இருப்பாங்க, எல்லாராலையும் விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் கூட எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இறை வழிபாட்டை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்லது. ஆக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் விளக்கேற்றுங்க. ஏன்னா விளக்கு ஏற்றுவதனாலே ஒரு வீட்டில் ஒளி வெள்ளம் பாய்ச்சுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் ஏற்றுங்க, நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. நீங்கள் முதல் ஸ்டெப்பு என்ன, இப்போ நம்முடைய மதத்தின் மேல் நமக்கு பற்று. அடுத்து நம்ம எந்த பெண்களாக இருந்தாலும் நீங்கள் விளக்கேற்றலாம், எந்த மதமாக இருந்தால் விளக்கேற்றுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றினீங்கனாலே அதுவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் அதை பண்ணுறதே கிடையாது. சில பேருக்கு குலதெய்வமே தெரியறதில்லை. சில பேர் கரெக்டாக ரெகுலராக குலதெய்வத்துக்கு போய் அதுக்கு வேண்டிய அத்தனை பூஜா கைங்கரியங்களும் பண்ணுறவங்களும் உண்டு. ஆனாலும் கூட நிறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, குலதெய்வத்துக்கு போயிட்டு இப்படி இருக்கேன்னு அதையெல்லாம் நினைக்காதீங்க. நம்முடைய குலம் காப்பது தான் குலதெய்வம். அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்த பெண்களை நம்ம குலதெய்வம்னு சொல்கிறதுக்கு காரணம். ஆகையினால நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொதுவாக பெண்கள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடை பெரிய லெவலில் நீங்கள் கும்பிடுங்க. வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வச்சாவது அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். போக முடியாதவங்க இது ரொம்ப 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 முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் எந்த மதமாக வேணான்றங்க, நீங்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இது எல்லாத்த காட்டும் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 3 கிழமையிலையாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஒரு பத்தி சூட சாம்பிராணி வாங்கி வீடை நீங்கள் தெய்வீகமாக மாற்றுங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறோம்? செவ்வாய் தான் பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வது. உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா, ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு ஆன்மீகமான நாள், வெள்ளி ஒரு ஆன்மீகமான நம்ம சொல்கிறோம். அது காமன். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய்
அப்படின்னாலே பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உடம்புல ஓடக்கூடிய ரத்தம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகள், மற்றபடி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இது அத்தனையும் சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் தான். ஆக அவராக அந்த செவ்வாய் வலுவாக அவருடைய அனுகூலம் நமக்கு வேணும்னா செவ்வாய் தான் நமக்கு வலுவான ஒரு கிரகம். அதில் தான் செவ்வாய்க்கிழமை முன்னோர்கள் வச்சாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம எப்பயுமே நல்ல நாளாக நம்ம வச்சுருக்குறோம். மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய நாள். அன்றைக்கி விளக்கேற்றி சாமி கும்பிட்டா கையில் பணம் தனம் பொருள் இருக்குன்னு இருக்குது. அதனால் அது காமன். அதனால் செவ்வாய் வெள்ளி இதை நம்ம கும்பிடணும் அப்படின்னு. இது எல்லாம் காட்டுறோம். நீங்கள் முக்கியமாக வணங்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எவ்வளோக்கோளோ நம்ம வழிபாடு பண்ணுறோமோ, கோயிலுக்கு போகிறோமோ, விளக்கேற்றுறோமோ, சாமி கும்பிட்றோமோ, நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும்னா, உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிறுன்னா சூரியனுடைய நாள். சூரியன் தான் ஜோடியாக்கில் 5வது ராசி. 5 நாளே ஆத்ம பலம், ஆன்ம பலம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, எனக்கு கடன் குறையணும் அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுடைய வழிபாடு பண்ணணும். பிரதானமான வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை. யாருக்கெல்லாம் எனக்கு தீர்க்க முடியாத கடன் இருக்குது, கிரானிக்கான டிசீஸ் இருக்குது, கிரானிக்கான நோய் இருக்குது, அது மட்டும் இல்லை தீர்க்க முடியாத கடன் இருக்குது, இந்த கடன்லேருந்து நான் எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பிரதானமான வழிபாடு. ஞாயிற்றுக்கிழமை தான் பூஜை பண்ணணும். ஆனால் ஞாயிறு அப்படின்னாலே நம்மெல்லாம் சண்டேன்னா ஹாலிடேனாலே நம்ம எல்லாம் நான்வெஜ்ஜு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறீங்களோ, குறைக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம். ஏன்னா நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே அது கிரக ரீதியாக சனி பகவானை சொல்லுவது. சனி பகவானுக்கும் இந்த நான்வெஜ்ஜுக்கும் இந்த கிரகத்துக்கும் சுத்தமாக ஆகாது. நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, வரும்போதே நல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க. நீங்கள் பண்ண கும்பிட்ட தெய்வத்தினுடைய பவர் பூராமே உங்களுக்கு போயிடும். அப்புறம் நான் கோயிலுக்கு போனேன் வச்சு இப்போ பெரிய லெவலில் புண்ணியம் இல்லைன்னு சொல்லி அர்த்தமே இல்லை. எவ்வளோக்கோளோ இதை அவாய்ட் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோக்கோளோ வெற்றி. இது ரொம்ப சிம்பிளான விஷயம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பெருசாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள்லாம் நான் உங்களை சொல்லலை. சாதாரணமாக விளக்கத்துங்க, வீடை நல்லா வச்சுங்க. குறிப்பாக வெள்ளி, செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாளும் வழிபாடை அதிகப்படுத்துங்க, தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. உங்கள் குடும்பத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே மகிழ்ச்சி வந்துடும். இதுக்காக நீங்கள் பெருசாக எதுவும் பெரிய லெவலில் மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய மன வாழ்க்கை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம், உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள், இதை நீங்கள் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள். பெருசான செலவினங்கள் இல்லை, பெருசான விஷயங்கள் இல்லை. உங்களுக்கான ஆத்ம பலத்தை நீங்கள் கூட்டுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கெவ்வளோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் கும்பிட்றீங்களோ அவ்வளோக்களவு உங்களுடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய யூட்ரஸ் பிரச்சனைகள், மென்சஸ் பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். அது மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமை நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ வழிபாடு அதிகப்படுத்துங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ தூரத்துக்கு கும்பிட்றீங்களோ கடன் குறையும், நோய் குறையும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும். இதெல்லாம் சிம்பிளான விஷயந்தான். ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் இதை டெவலப் பண்ணுங்கள். மற்றபடி பெருசாக நீங்கள் ஒன்றும் இதுக்காக நீங்கள் டயத்தை ஒதுக்கணும், பெருசாக செலவு பண்ணணுங்கிறதுல சின்ன சின்ன விஷயங்கள். வாழ்க்கையில் எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஆக எதை இழக்கணும் எதை பெறணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.